என்னோட பேரு பிரவீன். எனக்கு இப்போ 32 வயசு ஆகுது. செங்கல்பட்டுல ஃபேமிலியோட தங்கி இருக்கேன். என்னுடைய பிளாட்ல மொத்தம் ஒரு 6 வீடு இருக்கும். என் வீட்டுக்கு மேல் வீட்டுல இருக்கிற பொண்ணு தான் ரீனா. அவளுக்கு வயசு ஒரு 25. கொஞ்சம் கருப்பா தான் இருப்பா. 5 அடி உயரம் இருப்பா. அவளும் நானும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். ஆனா அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவ தினமும் ஆபீஸ்ல பஸ்லயும் நான் என்னோட பைக்லயும் போவேன். என்னோட பொண்டாட்டி இப்போ டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஒரு நாள் ஈவினிங் என்னுடைய வீட்டுடைய காலிங் பெல் அடிக்க சத்தம் கேட்டுச்சு. நான் திறந்து பார்த்தேன். அப்போ ரீனா தான் நைட் ட்ரெஸ்ல இருந்தா. சார், எனக்கு கொஞ்சம் வெங்காயம் வேணும் அப்படின்னு கேட்டா. நான் நினைச்சேன், என்னடா வீட்டிலே வெங்காயம் கூட இல்லையா? அப்பதான் புரிஞ்சது அவன் புருஷன் எந்த அளவுக்கு வீட்டை கவனிக்கிறான்னு. இந்தாங்க வெங்காயம்னு சொல்லி கொடுத்தேன். அவளும் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். இது நாள் வரைக்கும் சுடிதார்ல பார்த்தனா, இன்னைக்குதான் அவங்கள நைட் ட்ரெஸ்ல பார்த்தேன். அந்த ட்ரெஸ்ல அவருடைய வளைவு எல்லாமே நல்லா தெரிஞ்சது. சூப்பராகவும் இருந்துச்சு. இதுதான் நாங்க முதலாக பேசினது. ஒரு வாரம் கழிச்சு ஆபீஸ் முடித்து நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தப்போ மழை தூறல் விழுந்துச்சு. அவ ஆபீஸ் பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு அவசரமா வந்துகிட்டு இருந்தா. அப்போ நான், மேடம் வேணும்னா என் கூட பைக்ல வாங்கலேன், மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவ கொஞ்சம் கூட யோசிக்கல, என் கூட பைக்ல உடனே வீட்டுக்கு வந்துட்டா. நாங்க பிளாட் கேட்ல நின்று கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அவளது கண்ணை பார்த்து பேச எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறமா நாங்க வீட்டு மொட்டை மாடியில பேச ஆரம்பிச்சு எங்களுடைய நட்பும் வளர்ந்தது. அப்படியே கேஷுவலா தொட்டு பேசுறது, ஏஜோக் அளவுக்கு போச்சு எங்களுடைய பேச்சு. அவளுக்கும் என் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவ மேல எனக்கு இருந்த மாதிரியே அது எனக்கும் தெரிஞ்சது. இப்படியே சில வாரமும் போனது. ஒரு நாள் எப்போதும் போல ஈவினிங் நாங்க மொட்டை மாடியில பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. கும் இருட்டாக மாறி இருந்துச்சு. அவளுடைய மொபைல் டார்ச்சை ஆன் பண்ணா. அந்த டார்ச் வெளிச்சத்துல அவளுடைய முகத்தை நான் பார்த்தேன். அந்த சின்ன முகத்துல இருந்த குட்டி பொட்டுல நல்ல கியூட்டா ஒரு அழகிய தேவதை போல எனக்கு அவ தெரிஞ்சா. அவ கருப்பு நிறம்தான். ஆனா அன்னைக்கு அவ ஜொலிச்சா. அவளுடைய உதடும் மின்னினது. என்ன அறியாமலேயே எதுவும் யோசிக்காம நான் டக்குன்னு அவளுடைய உதட்டு மேல என்னுடைய முத்தத்தை வச்சேன். அவ அத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பலாருன்னு எந்த வேகத்துல நான் அவ உதட்டு மேல முத்தம் வச்சனோ அதே வேகத்துல என் கன்னத்துல அவ அரைஞ்சிட்டா. அவ வேகமா உடனடியாக கீழையும் போயிட்டா. தப்பு பண்ணியாச்சே, நானும் கொஞ்சம் பதட்டத்தோட கீழே போயிட்டேன். அவ முகத்துல இனி முழிக்க முடியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சாரின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜும் பண்ணேன். ரிப்ளை வரும்னு நினைச்சேன். ஆனா நம்பரை பிளாக் பண்ணிட்டா போல. சரி, இதுக்கு மேலேயும் பிரச்சனை ஆகாம இருந்தா போதும்னு நான் அப்போ நினைச்சுக்கிட்டேன். மறுநாள் முழுசா அவளை பார்க்கல. நான் மொட்டை மாடிக்கும் போகல. ஒரு 6:30 மணி இருக்கும். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, மேல வாடா அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தான் பயத்தோட நான் மேல போனேன். அவ ஒரு மூலையில தடுப்பு சுவர் மேல சாஞ்சுக்கிட்டு என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் அவ பக்கத்துல போய் நின்னேன். எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். கொஞ்சம் நேரம் அமைதிக்கு அப்புறமா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா. அமைதியாவே இருந்தேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுடா, ஏன்டா அப்படி பண்ணன்னு மறுபடியும் கேட்டா. சாரடி, ஏதோ திடீர்னு என்ன மீறி தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இத்தனை நாளா இதை நினைச்சுதான் நீ என் கூட பேசுனியா அப்படின்னு கேட்டா. நான் உடனே இல்லடி நான் தான் சொல்றேன் இல்ல, ஏதோ அன்னைக்கு உன்னை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு ஈர்ப்பு, அதான் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிடுன்னு சொன்னேன். இனி இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், அதை விட்டுடு ப்ளீஸ் அப்படின்னு நான் கெஞ்சினேன். நாம எப்போதும் போல இதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு நான் சொல்லி பார்த்தேன். உடனே அவளோ என் பக்கமா திரும்பி என்னோட ஷோல்டரை பிடிச்சு உழுக்கினா. என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அசால்ட்டா விடுன்னு சொல்ற, நீ எல்லாம் என்ன மாதிரி பார்க்க கொஞ்சம் ஓகேவா இருக்கிற என்னையே இப்படி பண்ணா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு கேட்டா. வெளி அழக பார்த்து பழகிற ஆள் நான் இல்ல. அதுவும் அழகுனா ஒவ்வொரு ஆளுக்கும் வேற மாதிரி எண்ணம் இருக்கும். அன்னைக்கு அப்போ அந்த நைட் லைட் வெளிச்சத்துல உன் அழகுல ஏதோ என்ன அறியாம அன்னைக்கு நான் தடுமாறிட்டேன். ஓஹோ, தடுமாறிட்டியோ? உண்மையா அன்னைக்கு நான் அழகாதான் இருந்தனா அப்படின்னு கேட்டா. ஏண்டி அப்படி கேக்குறேன்னு சொன்னேன். சொல்லுடா, உண்மையா அன்னைக்கு நான் அழகாதான் இருந்தனா அப்படின்னு மறுபடியும் கேட்டா. நான் உடனே, நீ தேவதை மாதிரி பிரகாசமா இருந்த அப்படின்னு சொன்னேன். அப்போ முகம் அப்படி ஜொலிச்சது அப்படின்னு நான் புகழ்ந்து பேசினேன். என்ன இதுவரைக்கும் இப்படி யாரும் சொன்னதில்லடா, எனக்கு ஒன்னு தோணுது அப்படின்னு சொன்னான்.
நானும் தயக்கத்திலேயே என்னன்னு கேட்டேன். அவ ஃப்ரெண்ட்ஸா நிறைய நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு உன்னை ஷேர் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ கண்ணுல அவ ஆசையை நான் பார்த்தேன். உடனே அந்த நேரம் ஃபோன் கால் வந்துச்சு. தோ வந்துடுறேன்னு ஃபோன்ல சொல்லிட்டு வச்சுட்டா. டேய், நான் கீழே இப்ப போறேன், நாளைக்கு எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்பதான் எனக்கு புரிஞ்சது அவ நாளைக்கு வீட்டுல தனியா இருக்க போறா அப்படின்ட்டு. அதை பத்தி தான் என்கிட்ட சொல்றானு. நானும் ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டேன். அந்த நாள், அதாவது மறுநாள் அன்னைக்கு நான் எப்பவும் போலவே குளிச்சுட்டு என்ன இன்னும் நல்லா எல்லா இடத்துலயும் ஷேவ் பண்ணிட்டு ரெடியா இருந்தேன். ஒரு 10 மணிக்கு அவகிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. அவ டே ஆபீஸ் போயிட்டியா அப்படின்னு கேட்டா. இல்லடி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டியாடான்னு கேட்டா. இல்லடி, நான் இன்னும் சாப்பிடல. சரி, அப்ப மேல வாடா, வரும்போது லேப்டாப்பும் கொண்டு வா, சாயங்காலம் நீ என் வீட்டுல இருந்து போனாலே போதும் அப்படின்னு சொன்னான். நானும் அவ வீட்டுக்கு போனேன். உள்ள போனதுக்கு அப்புறமா மெயின் டோரை லாக் பண்ணிட்டு கிச்சனுக்கு போயிட்டா. வாடா சாப்பிடலான்னு கூப்பிட்டா. அன்னைக்கு அவ அந்த நைட் ட்ரெஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாவே தெரிஞ்சா. அவ கிச்சன்ல இருந்துகிட்டே டேய் என்ன தோசை சாப்பிடுறியான்னு கேட்டா. நான் அவ குரல் கேட்டுக்கு கிச்சனுக்கு போனேன். அங்க அவ ஆர்வமா தோசை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த நைட் ட்ரெஸ்ல அவளுடைய இடுப்பழகும் நல்ல சரியான அளவுல இருந்துச்சு. அவ பின் அழகும் என்ன திரும்ப இழுத்துச்சு. அப்படியே உள்ள போனேன். என்னோட கைகளை அவ இடுப்புல வச்சு நான் அழுத்தினேன். என்னோட 2 கைகளையுமே அவ இடுப்பு மேல பொறுமையா வச்சு பிடிச்சேன். அவ எதுவுமே பேசல. அந்த ரவுண்ட் நெக் டாப்ல அவளுடைய மாநிறமான தெளிவான முதுகுல என்னுடைய உதடுகளை விட்டேன். கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக என் உடம்ப அவ மேல சாய்ச்சேன். அவ கொஞ்சமா தெரியக்கூடிய முதுகு மேல என்னுடைய உதடுகளை வச்சேன். அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அவளுடைய தேகத்துடைய ருசிய என் உதட்டுகளை நான் உணர்ந்தேன். அவ உடனே திரும்பினா. உடனே அவளோ டேய் என்னடா சாப்பிட கூப்பிட்டா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா. நானும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன்னு ரெட்ட அர்த்தத்துல பேசினேன். அவ உடனே என்னோட டிஷர்ட் 2 காலரையும் பிடிச்சு அவ முகத்துக்கு பக்கத்துல இழுத்து என்னோட நெத்தியில அவளது நெத்திய வச்சுக்கிட்டு, சி நீ இவ்வளவு வேகமா புரிஞ்சுக்குவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னோட மூச்சு காத்து வேகமா இருக்குதுடா அப்படின்னு சொன்னான். அவளும் நானும் கண்களை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தோம். அவ்வளோ நேரம் நார்மலா தான் இருந்தேன். நீ இப்போ கிட்ட நெருங்கியதுமே கொஞ்சம் எனக்கு பிபி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, என் மேல அவ்வளோ பயமாடா? என்னால அவளுடைய உதட்ட இவ்வளவு க்ளோஸ்ல பக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அப்படியே என்னோட உதடு அவ உதடு மேல பொறுமையா வச்சேன். இன்னொரு பெண்ணோட உதட்ட என்னோட உதட்டு மேல நான் உணர்ந்தேன். ஆனா இவ்வளவு நேரம் ரொம்ப தைரியமா பேசினவ இப்போ கண்ணை மூடி அமைதியானா. அவ என் காலரை இறுக்கமாக பிடிச்சிருந்த கை 2மே லூஸ் ஆகி என் நெஞ்சு மேல அப்படியே சப்போர்ட்டா வச்சிருந்தா. அப்படியே என்னோட கைகளை அவளுடைய டாப்புக்குள்ள விட்டு தடவ ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு வலுவலுப்பு பழக மாதிரி இருந்தா. முத்தம் கொடுத்துக்கிட்டு என்னோட கைகளை அவ உடல் முழுவதும் வருடி விட்டேன். அதுக்கப்புறமா அவளை கிச்சன்ல இருந்து அப்படியே பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போனேன். அங்க போனதுமே எதற்காக நான் இந்த வீட்டுக்கு வந்தனோ அது நடக்க ஆரம்பிச்சது. நானும் அவளும் அவளுடைய வீட்டுல அன்னைக்கு முதல் முறையாக பலமுறை உல்லாசமாக இருந்தோம். அந்த நாள் முதல் எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமாச்சு. எங்களுக்குள் கள்ளக்காதல் பத்தி கொண்டு விட்டது. அதன் பிறகு நானும் ரீனாவும் வாரத்திற்கு 2-3 நாட்கள் ஒர்க் ஃப்ரம் எடுத்து அவருடைய கணவன் வீட்டிலிருந்து சென்ற பிறகு நான் அவருடைய வீட்டிற்கு சென்று காலை முதல் சாயந்தரம் வரை நான் அவருடன் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தேன். இப்படி எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாச்சு. தினமும் நாங்கள் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். இப்படி திடீரென ரீனா அடிக்கடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுப்பது அவருடைய கணவனுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் ரீனாவுடைய நடத்தையில் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டது. இதனால் அவருடைய கணவன் ரீனாவை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் கீழ் பிளாட்டில் இருந்த நானும் அவள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றெல்லாம் எடுக்கிறாளோ அன்னைக்கு நானும் எடுக்கிறேன் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார். இதனால் எங்கள் இருவருக்கும் இடையே ஏதாவது தொடர்பு இருக்குமா என அவர் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் வழக்கம் போல தான் வேலைக்கு செல்வதாக கிளம்பிவிட்டார். நானும் ரீனாவும் அதன் பிறகு உல்லாசமாக இருக்க முடிவு செய்தோம். ஆனால் ரீனா தன்னுடைய கணவன் வேலைக்கு சென்று விட்டார் என என்னிடம் கூறினார். நானும் அவளுடன் ஆசை தீர அனுபவிக்க அவளுடைய வீட்டிற்கு சென்றேன். அப்போது அவள் வீட்டில் நான் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம்.
அப்போது நான் அவருடைய வீட்டுக்கு செல்வதும் சாயந்தரம் தான் அவருடைய வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் அவர் மறைந்திருந்து இதனை ரகசியமாக கண்காணித்தார். ஆனால் நான் ரீனாவுடைய வீட்டில் இருந்து உல்லாசம் அனுபவிக்கும் போது அவர் வீட்டுக்கே வரவில்லை. காரணம், அவர் அந்த சமயத்தில் வீட்டில் வந்து பிரச்சனை செய்தால் ரீனாவுக்கும் எனக்கும் தகாதொருவு இருப்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். அது அவருக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் என அவர் நினைத்தார். அதனால் அவர் எந்த விதமான பிரச்சனையும் செய்யவில்லை. சாயந்தரம் நான் அவருடைய வீட்டிலிருந்து கிளம்பிய பிறகு அவர் வீட்டிற்கு வந்தார். வந்தவர் ரீனாவிடம், பிரவீன் நம்முடைய வீட்டுக்கு வந்து சென்றதை நான் கவனித்தேன். காலையில் வந்தவர் இப்போதுதான் செல்கிறார் என்பதையும் எனக்கு தெரியும். உனக்கும் அவருக்கும் ஒரு ரகசியமான உறவு இருக்கிறது என்பதையும் நான் கண்டுபிடித்து விட்டேன். இதை நீ இது பிறகு தொடரக்கூடாது. உன்னுடைய தகாதொருவு வெளியே தெரிந்தால் அது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பெரிய அவமானம். அதனால் நீ இனிமே அந்த உறவை நீ தொடரக்கூடாது என ரீனாவை அவர் கண்டிக்கவும் ஆரம்பித்தார். ரீனா பெரும் அதிர்ச்சியானார். தன்னுடைய உறவு தான் கணவனுக்கு தெரிந்துவிட்டது என அவள் பயந்தாள். அதன் பிறகு கணவன் அவளுக்கு அட்வைஸ் செய்து எப்படியாவது தன்னுடைய மனைவியை திருத்த வேண்டும் என முயற்சி செய்தார். இது குறித்து ரீனாவும் என்னிடம் சொன்னாள். நீ என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றது என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது, அவருக்கு என்னுடைய கள்ளக்காதல் தெரிந்துவிட்டது. அதனால் என்னை அவர் தினமும் அட்வைஸ் செய்து இந்த தகாதொருவை கைவிடுவென என்னை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் எனக்கு என் கணவனை விட நீதான் முக்கியம். தினம் தினம் அவருடைய கொடுமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தினமும் எனக்கு அட்வைஸ் செய்கிறார். ஒரு கட்டத்தில் கோபமானால் என்னை அவர் அடிக்கவும் செய்கிறார் என ரீனா என்னிடம் புகாரும் சொன்னார். எங்களுடைய தகாத உறவு ரீனாவின் கணவனுக்கு தெரிந்த நாளிலிருந்தே ரீனாவுக்கும் அவருடைய கணவனுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படவும் ஆரம்பித்தது. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் இவர் எதற்காக இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் என பேசவும் ஆரம்பித்தனர். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ரீனாவோ என்னுடைய கணவனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால் அவருடைய கதையை முடித்தால்தான் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக கடைசி வரை நம்முடைய கள்ளக்காதலை தொடர முடியும் எனவும் கூறினாள். எனக்கும் அதுதான் விருப்பமாகவும் இருந்தது. நானும் அதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு எப்படி அவரை கொலை செய்யலாம் என நாங்கள் திட்டமிட்டோம். அதாவது நல்ல இருட்டிய பிறகு ரீனாவின் கணவனை எப்படியாவது வீட்டிலிருந்து வெளியே வர வைக்க வேண்டும், மெயின் ரோட்டுக்கு வர வைக்க வேண்டும். அந்த மெயின் ரோட்டில் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு ஏதாவது ஒரு அடையாளம் தெரியாத வாகனம் வந்து மோதிவிட்டு சென்று விட்டதாக நாடகமாட வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம். அதன்படி எங்களின் திட்டத்தின்படி ரீனா அன்று இரவு தனக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் தனக்கு தலை சுற்றி கொண்டு இருக்கிறது எனவும் தன்னை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லுமாறும் தன் கணவனிடம் கூறினார். அவரும் தன் மனைவிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என பதறி அடித்துக் கொண்டு அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துவிட்டு இரவு லேட்டாக தான் வீட்டுக்கு இருவரும் வந்தார்கள். வந்ததுமே ரீனாவோ, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாததால் நான் இன்று வீட்டில் எதையும் சமைக்கவில்லை, எனக்கு இப்ப பசிக்கவும் செய்கிறது, டாக்டர் சாப்பிட்டு விட்டுதான் இந்த மாத்திரையை போட சொல்லியிருக்கிறார்கள், அதனால கடைக்கு சென்று ஏதாவது வாங்கி வாருங்கள் என கூறினார். உடனே ரீனாவின் கணவனும் சரி நான் சென்று கடைக்கு சென்று ஏதாவது சாப்பாடு வாங்கி வருகிறேன் என அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வந்தார். அவர் வீட்டிலிருந்து கிளம்பியதும் ரீனா எனக்கு தகவலை கொடுத்தார். என் கணவனை நான் தனியாக அவரை அனுப்பியிருக்கிறேன், இப்போது ஆள் நடமாட்டம் குறைவாக தான் இருக்கும், அவருடைய கதையை முடித்துவிட எனவும் கூறினார். நானும் அவரின் வருகைக்காக கையில் இரும்பு கம்பியோடு காத்துக் கொண்டிருந்தேன். அவரும் அந்த பகுதியில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். அப்போது அவருடைய வாகனத்தை நிறுத்தி அவர் நான் வைத்திருந்த இரும்பு கம்பியாலேயே அவருடைய தலையில் ஓங்கி ஓங்கி பலமாக அடித்தேன். நான் அடித்த அடியிலேயே அவர் வலி தாங்க முடியாமல் துடிதுடித்து பரிதாபமாக இறந்து விட்டார். அதன் பிறகு ஒரு வாகனம் வந்து அந்த வாகனத்தின் மீது மோதினால் எப்படி இருக்குமோ அதே போல அவருடைய வாகனத்தை நான் சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து எதுவும் தெரியாதது போல நைஸாக எஸ்கேப் ஆகிவிட்டேன். அவருடைய கணவனை கொலை செய்து விட்டேன் என்ற தகவலையும் நான் ரீனாவிடம் தெரிவித்து விட்டேன். கொஞ்ச நேரத்தில் அந்த பகுதியில் வந்த ஒரு சிலர் ரீனாவின் கணவன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். யாரோ ஒரு நபர் விபத்தில் அடிபட்டு இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு அவர்கள் தகவல் கொடுத்தனர். இந்த செய்தியை கேட்டதுமே போலீசார் அந்த ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்தனர். இறந்து கிடந்த ரீனாவுடைய கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ரீனாவின் கணவனின் கையில் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து ரீனாவை தொடர்பு கொண்டனர். உங்களுடைய கணவன் சாலை விபத்தில் இறந்து கிடப்பதாக கூறினார்கள். இதை இப்போதுதான் கேட்பது போல ரீனாவும் அதிர்ச்சியாகி கதறி அழுது நாடகமாடினாள். அதன் பிறகு தன்னுடைய கணவன் இங்கே இருக்கிறார் என போலீசாரிடமே கேட்டு அவள் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு சென்றாள். அங்கு போய் தன்னுடைய கணவனின் உடலை பார்த்து கதறி அழுது தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றினார். அப்போது போலீசார் என்ன நடந்துச்சு என்று வீராவிடம் கேட்க, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் நானும் என் கணவனும் இப்போதுதான் மருத்துவமனைக்கு சென்று வீட்டுக்கு வந்தோம்.
வந்த நேரத்தில் எனக்கு பசியாக இருந்தது. மருத்துவர்களும் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை போடணும் சொல்லியிருந்தார்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் நான் இன்று வீட்டில் சமைக்கவும் இல்லை. அதனால் என்னுடைய கணவன் ஹோட்டலுக்கு சென்று உணவு வாங்கிட்டு வருவதாக கூறிவிட்டு வந்தார். அப்படி வரும் வழியில் தான் அவர் விபத்தில் சிக்கி இறந்து விட்டார் என கூறி அழுது புரண்டு நாடகம் பண்ணினார். உடனே போலீசாரும் இது விபத்து மரணம் என வழக்கு பதிவு செய்து ரீனாவின் கணவனுடைய உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பித்தனர். இதற்கிடையில் தான் போலீசாருக்கு ஒரு மர்மமான ரகசிய நம்பரிலிருந்து ஒரு தகவல் சென்றது. அதாவது ரீனாவும் அவருடைய கணவனும் தினமும் வீட்டில் சண்டை போட்டுக் கொண்டு வந்தார்கள். இப்படி திடீரென அவருடைய கணவன் விபத்தில் இருந்தது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவருடைய அந்த ரீனாவுக்கு யாரோ நபருடன் தகாதோரம் இருக்கிறது. அதை அவருடைய கணவன் கண்டுபிடித்து விட்டார். அதனால் தான் அவர்களுக்குள் சண்டை நடப்பது போல எங்களுக்கு தெரிகிறது. அதனால் ரீனாவை நீங்கள் நல்லா விசாரித்தால் இந்த கொலையின் உண்மை பின்னணி உங்களுக்கு தெரிய வரும் என யாரோ ஒருவர் போலீசாருக்கு இந்த ரகசிய தகவலை சொல்லிவிட்டார்கள். இதன் பிறகு போலீசாருடைய சந்தேக பார்வை முழுவதுமே ரீனாவின் மீது திரும்பியது. அது மட்டுமல்ல, சம்பவம் நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போது ரீனா சொல்வதை போல கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இவர்கள் இருவரும் வாகனத்தில் வருவதும், மீண்டும் இவர்கள் இருவரும் வீட்டுக்கு செல்வதும், அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய கணவன் மட்டும் வாகனத்தில் வருவதும் சிசிடிவி காட்சியில் பதிவாயிருந்தது. அதன் பிறகு விபத்து நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்யும் போது அங்கு பிரவீனான நான் அவரை இரும்பு காம்பியால் அடித்து கொலை செய்யும் காட்சிகளும் அதில் பதிவாயிருந்தது. இதை பார்த்த போலீசார்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு இந்த சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றினர். மேலும் ரீனாவுடைய செல்போன் நம்பரை வைத்து அவர் யாரிடம் பேசியிருக்கிறார், எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார், சம்பவம் நடந்தன்றி அவர் யாருக்காவது போன் செய்தாரா, இல்லை வேற யாராவது இவருக்கு போன் செய்தாரா என அனைத்து டேட்டாஸையும் போலீசார் எடுத்தனர். அப்போதுதான் ரீனா அவருடைய கணவன் வீட்டிலிருந்து கிளம்பியதும் எனக்கு போன் செய்ததும், நான் அவருடைய கணவனை கொலை செய்து மறுபடியும் அவருக்கு போன் செய்து சொன்னது என அனைத்து டேட்டாவையும் போலீசார் எடுத்துவிட்டனர். அதன் பிறகு ரீனாவை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று இந்த ஆதாரங்களை எல்லாம் காட்டி தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள பயந்து போன ரீனா அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டார். அந்த கொலையை செய்தது என்னுடைய கீழ் வீட்டில் இருந்த பிரவீன் தான் என்பதையும் அவர் வாக்குமூலமாக கொடுத்து விட்டார். எனக்கும் அவருக்கும் தகாதோர்வு ஏற்பட்டது. அதனால் நானும் அவரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறோம். நாங்கள் இருவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துவிட்டு என்னுடைய வீட்டில் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். என்னுடைய நடத்தையின் மீது என் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவர் எங்களை ரகசியமாக கண்காணித்து எங்களுடைய தகாத உறவை கண்டுபிடித்து விட்டார். அதன் பிறகு இந்த உறவை கைவிடுமாறு என்னை தினமும் என்னுடன் தகராறும் செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் என் கணவன் என்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருப்பதால் அவரை கொலை செய்ய நாங்கள் திட்டமிட்டோம். அதற்காக தான் நான் எனக்கு உடம்பு சரியில்லை என்று நாடகமாடி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். நல்ல இருட்டிய பிறகு அவரை உணவு வாங்குவதற்கு ஹோட்டலுக்கு அனுப்பி வைத்தேன். அந்த தகவலை நான் பிரவீனிடம் சொன்னேன். அவனும் ஏற்கனவே வரும் வழியில் இரும்பு கம்பியோடு என் கணவனுக்காக காத்திருந்தார். அவர் அந்த பாதையில் வந்ததுமே அவன் அந்த கம்பியாலே அவரை சரமாரியாக அடித்து கொலை செய்துவிட்டு விபத்து நடந்தது போல செட்டப் செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் என வாக்குமூலம் கொடுத்தார். போலீசார் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பிரவீனான என்னையும் வீட்டுக்கு வந்து அதிரடியாக கைதும் செய்தனர். எங்கள் இருவரும் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் எங்களை அடைத்து விட்டனர்.